இந்த வியாதிக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? இந்த வியாதியில நான் முழுங்கி சாகணுமா? இந்த வியாதி தான் எனக்கு வாழ்க்கையா? மாத்திரை தான் எனக்கு உணவா? நான் சம்பாதிப்பதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வைக்கணுமா? இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா? இதுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா? ஒவ்வொரு நாளும் நான் பயந்துதான் சாகணும். ஒரு நாள் நிந்தையோடு அவமானத்தோடு தான் நான் வாழணுமா? என் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தீங்க இல்லையா? உன் வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்னீங்க இல்லையாப்பா? இதை நான் விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளிடத்துல கர்த்தர் பேசுகிற வார்த்தை இது. என்ன பேசுகிறார்? வாசிங்க. ஆரோக்கியம் வர பண்ணி, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோட சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை கட்டுவேன், உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். மாலையில் அழுகையோடு தூங்குகிறேன், காலையில் என்னை ஆண்டவர் ஆரோக்கியத்தை வர பண்ணி காயங்களை கட்டி எனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு ஆண்டவர் கலிப்பாக மாற்றினார். ஆண்டவர் கலைப்பாக என்னை மாற்றி சந்தோஷத்துல கொண்டு வந்திருக்கிறார். இதை பார்த்து விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அன்பு தாயார், அழுது கொண்டிருக்கிற தாயாரே, கர்த்தருடைய ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். நீ அழ தேவையில்லை. உன் கர்ச்சிப்பு தண்ணீராய் மாறட்டும். இயேசுவின் காயங்களை கட்டுகிறார். அன்பு தாய்மார், அம்மாமார்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் பயம்? உனக்குள்ள ஏன் திகை? பயப்படாதே. உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை கட்டுவேன் என்று ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரி, அநேக சிந்தனையோடு இருக்கலாம். என் வாழ்க்கையில எல்லாமே மாறுது, ஆனா ஒரு விஷயம் மாற மாட்டுதே. ஏன் எனக்கு தயக்கம் என்று இந்த நேரத்தில் உன் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். உன் கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். உன்னுடைய ஒரு சொட்டு தண்ணீர் அந்த வார்த்தையில விழுந்து கொண்டிருக்கு. தேவ பிள்ளை, அழாதே. உன் காயங்களை கட்டுகிறார். உன் காயங்களை கர்த்தர் கட்டுகின்ற தேவனாய் இருக்கிறார். உடங்கி போயிருக்கிற மகளே, தாயாரே, பலன் கர்த்தர் கொடுப்பார். அழலாமா வேண்டாமா என்று பிதுங்கி அழுகு கொண்டிருக்கிற தேவ மகளே, கர்த்தர் உன்னை ஆராய்ந்திருக்கிறார். இந்த இடத்துல ஒவ்வொரு கிட்டும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். தூரத்தில் ஏதோ அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிற மகளே, எப்பொழுது என்னுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் என்று ஏன் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துணிக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் யாவையும் செய்ய வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எந்த இடத்துல அழுது கொண்டிருக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த 1ஆம் தேதி புதிய வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த 1ஆம் தேதி புதிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் சீக்கிரம் சுகம் வரும், சீக்கிரம் சுகம் வரும். மாலையின் அழுகையோடு இருக்கிறேன், காலையில் களிப்பாக ஆண்டவர் மாற்றினார். என் துக்க நாட்கள் முடிந்தது, எனக்கு ஆரோக்கியத்தை வர செய்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரப்பா, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவர் அப்படி உங்களை ஆசீர்வதிக்கிற வல்லவராய் காணுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, உன் காயங்களை ஆற்றுவேன், உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன், சீக்கிரத்திலே உனக்கு ஆரோக்கியமும் சுகமும் உண்டாகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன் வெளிச்சம் உதித்தது. வெளிச்சம் உதிக்க வாழ்க்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். உடல் நோய், மனவேதனை, குடும்ப பிரியனைகள் எல்லாவற்றையும் என் தேவன் அறிந்திருக்கிறீங்கப்பா. காலையில கண்டிப்பாக மாற்றி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் வியாதியோடு இருக்கீங்க? உங்க கரங்களை தூக்குங்க. இயேசுவின் நாமத்தினால் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை,
அது எப்படியாப்பட்ட ஒரு வியாதியாய் காணப்பட்டாலும் காலையில கர்த்தர் உன்னை களைப்பாய் மாற்றுவார். உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் என்று சொன்னீரே. இதோ கரங்களை தூக்கி விசுவாசத்தோட இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் right on the name of Jesus சுகம் உண்டாகட்டும். in Jesus name. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுவீர்களா? hallelujah. thank you Jesus, thank you Father. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்படி எங்க கடந்து போனாலும் கர்த்தர் உங்களோட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் வெளிச்சமா இருந்தா எல்லாற்றுக்கும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். உபாகமம் 31:8 பேஜ் நம்பர் 263 பழைய ஏற்பாடு. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியாகமம், எண்ணாகமம், உபாகமம். உபாகமம் 31:8 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தாமே ஹalleluya உனக்கு முன்பாக போகிறவர். கர்த்தர் தானே உமக்கு முன்பாக போகிறவர். உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஹalleluya. உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டலாமா? Thank you Father. ஆண்டவர் பாருங்க, இங்க ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் என்று சொன்னார். உனக்கு வெளிச்சம் உண்டாவதற்காக கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். முன்னே செல்லும் தேவனாய் நமக்குள்ள காணப்படுகிறார். அந்த வார்த்தையை மீண்டும் வாசிப்போம். கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர். உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஹalleluya. நான் உன்னோட கூட இருக்கிறேன். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை நான் கைவிடவும் மாட்டேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. நீ போகும் இடமெல்லாம் ஹalleluya நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்று கர்த்தர் உரைக்கிற வார்த்தையா இருக்கிறது. ஹalleluya. இது இஸ்ரவேல் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரங்களுக்கு தேவன் வெளிச்சமாய் காணப்பட்டார். அவர்கள் அவரை நம்பினார்கள். இன்றைக்கு மகனே மகளே, நீ யாரை நம்பிக்கொண்டு இருக்கிறாய்? யாருடைய பின்னே நீ சென்று கொண்டிருக்கிறாய்? மனுஷர்கள் பின்னாடியாய், உன்னை ஏமாற்றுவர்களுக்கு முன்னாடியாய், உன்னை கைவிடுகிறவர்களுக்கு பின்னாடியாக நீ சென்று கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உனக்கு வெளிச்சமாய் நான் இருக்கிறேன். நீ என்னை பின்பற்றும் பொழுது உனக்கு முன்பாக கோணலானவைகளை நான் செவையாக்குவேன். ஹalleluya. உன் வியாதிகள் உன்னை விட்டு விலகும். உன் கடன் பிரச்சனை விட்டு உன்னை அகன்று போகும். உனக்கு நிம்மதி தருகிறவர் இயேசு. அவர்தான் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவை இரத்தத்திலே சிந்திய மீட்ட தேவன். அவர் நமக்குள்ள இருக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. அப்போ மாலையில் அழுகை, காலையில் களிப்பாய் மாறும். சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நீ எங்க போனாலும் பின்புறமும் முன்புறமும் வலது பக்கம் இடது பக்கம் தெற்கும் மேற்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர் எப்படி நடத்துவார் என்றால், நீ செபித்து போகும் பொழுது, நீ கடந்து போகும் பொழுது உனக்கு முன்ன பின்ன யாரும் இருக்க மாட்டாங்க. கர்த்தர் பரத்தோல இருந்து கட்டளையிடுவார். என் பிள்ளை கடந்து போகுது, பிள்ளை என்கிட்ட அட்னஸ் போட்டாச்சு, பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க, என் பிள்ளைய பாதுகாக்க சேனைகளின் கர்த்தருடைய படை இறங்குவதாக என்றார் அப்பா. ஹalleluya. அப்படியே உங்களை வந்து சுற்றி நிப்பாங்க. அப்பா அவருடைய கரத்துல தூக்கிட்டே போவாரு. Oh Lord, thank you Jesus.
உன் பாதம் கல்லில் இடராதபடி நான் ஏந்துவேன் சொன்ன தேவன், தாங்குவேன். உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன், வலதுபுறம் இடதுபுறம் உன்னை காக்கிற தேவனாயிருப்பார். அவர் கைவிட மாட்டார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அதுதான் ஏசாயா 52:12 சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. 859 பேஜ் நம்பர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ மின்புறம் புன்புறம் நீ எப்படி போனாலும் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று 52:12 வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, தீவிரித்து புறப்படுவதும் இல்லை. நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல, நீங்கள் ஓடி தேவனை தெரியாத மனிதர்கள் ஓடி போவார்கள், மறைந்து கொள்ளுவார்கள், பயப்படுவார்கள், கலங்கி இருப்பார்கள், காப்பாற்ற யாருமே இல்லை என்று கலங்கி இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஓடி போவர்கள் போல நீங்கள் ஓடி போவதும் இல்லை, ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை உங்களுக்கு பிறகே உங்கள் காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் காக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க ஓடி போக மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஏன் ஓடி போக மாட்டீங்க? இயேசுவுடைய கரம் உங்களை பிடித்திருக்கும். ஆமென். உங்களுடைய பயங்களை கர்த்தர் விதைப்பார், உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கிற தேவன் தான் நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசுவாய் காணப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு முகத்தை பிதுங்கி பிதுங்கி அழுந்த தாயாருடைய கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். உள்ளத்துக்குள்ள நினைத்து அழுந்திருக்கிற கண்ணீரை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அழுத ஒவ்வொருடைய கண்ணீரும் துக்கத்தையும் ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுவார். ஆமென். உன் வெளிச்சம் உதைக்கும், ஆமென். உன் கண்ணீர் மாறும். தேவ பிள்ளை, ஆமென். அவர் ஒளியாய் இருக்கிறார். ஆமென். அவரை பின்பற்றுகிறவன் நாமும் ஒளியிலே நடப்போம். ஆமென். ஹல்லேலூயா. 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 பாருங்க, தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான் உன் பின்னே வருவேன், உனக்கு முன்பாக போவேன். நீ மற்றவர்களைப் போல நீ பயந்து ஓடுகிற பிள்ளைகள் அல்ல, உனக்கு துணையாய் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. மாலையில் அழுகை, காலையிலே களிப்பாய் தேவன் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் நம்மோடு பேசிய வார்த்தைங்க. உன்னை வெளிச்சத்திற்கு வர செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். உன் வெளிச்சம் துளிர்ந்தது. ஆமென். இந்த நாள் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உன் வெளிச்சத்தை கர்த்தர் துளிக்க செய்தார். என் தேவனே என்னுடைய வியாதியை சுகமாக்கினார். என் கடன் பிரச்சனைகள் மாறினது. குடும்ப ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். சமாதானத்தை கட்டளையிட்டார் என்று ஆமென். விசுவாசிக்கிற எத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், வெளிச்சம், சுகம், பின் செல்லும் வழிகாட்டுதல், புன்புறம் பாதுகாப்பு. இந்த 4 நீங்க ஞாபகத்தை வைத்துக் கொள்ளணும். கர்த்தர் எனக்கு இந்த வாரத்துல, இந்த மாதத்துல கர்த்தர் என்னோட பேசினார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துவார், என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார், ஆமென். என்னை சுமப்பார் என்று நீங்க விசுவாசத்தோடு என் குடும்பத்திற்கும் எனக்கும் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று இன்றே விசுவாசிங்க. Today you will believe. ஆமென். Today he will believe. ஆமென். Today he will believe. ஆமென். In Jesus name. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். Jesus is help you. ஆமென். ஆண்டவர் நல்ல தேவனா இருக்கிறார். Jesus is good. ஹல்லேலூயா. Jesus is good Jesus. Jesus is sweet Jesus. ஆமென். ஆண்டவர் நல்ல தேவனுங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த மாதம் உங்களை கர்த்தர் இன்னும் ஆசீர்வாதமாய் வைப்பார். இன்னும் நன்மையா உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கை துளிர்ந்தது, அது வெளிச்சமாய் காணும். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி உங்களை
இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு என்றென்றும் எப்பொழுதும்